அம்மா, எனக்கு இந்த போட்டியை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். நான் வேலை பண்ற இடத்துல எனக்கு கீழே இருக்கிற ஜூனியர்ஸ் கூட நிறைய போட்டி உண்டாகுது. அதாவது என்ன நடக்குதுன்னா, நான் எவ்வளோ அறிவாளித்தனமா இருந்தாலும் 2 3 பேர் கேர்ள்ஸ் வந்து அவங்களுக்கு 2 3 வருஷத்துக்கு முன்னால ஞான தீட்சை கிடைச்சிருக்கு. அவங்கள பார்த்தா எனக்கு போட்டி உணர்வு வருது. அவங்க ஞான தீட்சை கிடைச்சி எவ்வளோ கிளியரா இருக்காங்க. எனக்கும் ஞான தீட்சை கிடைச்சிருக்கு. இருந்தாலும் நான் கிளியரா இல்லை. அந்த போட்டி காரணமா எப்பவும் நெகட்டிவ் தாட்ஸாவே வந்துட்டு இருக்கு. இதனால நான் என்னோட சீனியாரிட்டியில ரொம்ப பின்னால இருக்கேன். நானும் சின்னவங்கிற மனப்பான்மையில இருக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் என்னோட மனசு எனக்கு சொல்றது ஐ எம் கோயிங் டு த ராங் பாத். நான் எப்பவும் சின்னவங்கிற மனப்பான்மையோடவே வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் போற பாதையோ பெரியவங்கிற வழியில இருக்கு, நெகட்டிவாவே இருக்கு. போட்டின்னு ஒன்று வந்துட்டா பெரியவங்கிற நிலைக்கு தான் போயிடுறேன். ஆனா எனக்கு சின்னவங்கிற எண்ணம் தான் இருக்கணும். மோட்சம் கண்டிப்பா வேணும். ஆனா என்னதான் இருந்தாலும் எப்பவும் நெகட்டிவ் தாட்ஸ் தான். போட்டி மனப்பான்மையில மனசு ரொம்ப டிஸ்டர்ப் உங்க ஆயிடுது. போட்டி மனப்பான்மை இருக்கட்டும், எனக்கு பெரியவங்கன்ற பாதையில போக வேண்டாம், சின்னவங்கன்ற பாதையில போகணும்னு சொல்றீங்களே, இந்த எண்ணங்கிறது யாரு? நான்னா யாரு? இத கிளாரிட்டியோட சொல்லுங்க. நான் ஆத்மா. ரெண்டத்தையும் நீங்க தனியா வைங்க. ஒண்ணு இருந்து இன்னொன்னுக்கு போகாதீங்க. தனியா தான் இருக்கணும். அதோட ஞானத்துல போட்டின்னு ஒண்ணு வரவே வராது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க விதிப்பயன், ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கர்ம வினை, அதை அவங்க முடிச்சாகணும் இல்லையா? சில பேருக்கு கர்ம வினை சின்னதா இருக்கும், சில பேருக்கு சுமையா இருக்கும். இந்த கர்ம வினையே இந்த மாதிரி ராங் பிலீவால வருதுதான், அகங்காரம். இதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இவன் என்னோட ஜூனியர், நல்லா முன்னேறிட்டான், நான் அப்படியே இருக்கேன். முன்னேறது பின்னேறதெல்லாம் கிடையாது. ஆத்மாவுக்கு முன்னால பின்னாலலாம் இல்ல. நீங்க எந்த கண்ணோட்டத்தோட பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. ஆத்மாவுக்கு முன்னாலேயும் கிடையாது, பின்னாலேயும் கிடையாது. அவங்களும் ஆத்மா, நானும் ஆத்மா. விஷயத்தை முடிச்சிருங்க. மத்த எல்லாமே அவங்க விதி பயன்தான், கர்ம வினையோட பலன்கள். ஒவ்வொருத்தரும் இதை முடிச்சே ஆகணும். ஆமா, இன்னொரு விஷயம், நான் அனலைஸ் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதாவது ஒருத்தருக்கு மானம்தான் மிகப்பெரிய சொத்து. அதனாலதான் அவனுக்குள்ள போட்டி ஏற்படுது. அவன் எல்லாத்தையும் நெகட்டிவா பாக்குறான். அப்ப என்ன பண்றது? நீங்க சொல்றது சரி கிடையாது. ஒருத்தனுக்கு எதனால அவங்களுடைய மரியாதை பாதிக்கப்படுது? அப்படி என்ன ஆயிடுச்சு? இது என்ன பெரிய விஷயமா? அவன் என்ன பெரிய பணக்காரனா, பில்கேட்ஸ் ஆட்டம் இருக்கிறவனா, இல்ல அவன் என்ன சச்சின் தெண்டுல்கரா, இல்ல அவன் சல்மான் கானா? அதுவும் இல்ல. என்னன்னு சொல்லுங்க. யாருக்கு யாரு மரியாதை கொடுக்கறதுன்னு சொல்லுங்க. இவங்களுக்கு தனியா எந்த ஒரு மரியாதையும் கிடையாது. இவங்க எல்லாம் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டு விவகாரங்கள், பிசினஸ் விவகாரங்கள் அப்படின்னு அவங்க மண்டையை பிச்சுக்கிற மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுல இருந்து மீள முடியாது. எப்பவுமே அவங்க தனக்குன்னு ஒரு மரியாதையை எதிர்பார்க்கறதே இல்லையே. எப்ப ஒருத்தன் தன்னையே மதிக்கலையோ அவன் அடுத்தவனுக்கு எப்படி மரியாதை கொடுப்பான்? நாம எதுக்கு அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்? நாமளே தாழ்த்திக்கணும். எல்லார்கிட்டயும் மரியாதைங்கிறது இல்ல. சில பேர் இருக்காங்க, நாமளே மரியாதை எதிர்பார்த்தா அடுத்தவனுக்கு என்ன செய்யறது? எவன் பிச்சைக்காரனோ அவன் எங்கேருந்து நமக்கு பைசா தருவான் சொல்லுங்க? இதுக்கு வழி தேடணுங்கிற அவசியம் இல்ல. நாம கிடைச்சிருக்கிற சுகத்தோட இருக்கணும். ஆமா, இப்போதைக்கு எனக்கு இந்த மதிப்புங்கிறது நம்ம கிட்டேந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் சின்னவங்கிற மனப்பான்மையோடவே இருக்கட்டுமா, இல்ல ஏதாவது சாவி கொடுத்து நான் ஃபிட்னு ஆத்மானா எல்லாம். இந்த ஆத்மாவை தவிர வேற யாருமே நல்லது கொடுக்க மாட்டாங்க. மதிப்பை தேடி நாம போனா ஒரு அட்ராக்ஷனுக்காக மதிப்பை தேடிட்டு போறான் பாரு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்ப இளைஞர்கள் கிட்ட என்ன பழக்கம்னா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குறது. தானா இவனும் மரியாதையை தேடி போறது இல்ல. மரியாதைங்கிறது நம்மள தேடிதான் வரணும். அப்பதானே அவனுக்கு மதிப்பு. இதுவும் இன்னைக்கு இருக்கிற ஒரு புது டெக்னிக் தான். யாரு கொடுக்கறாங்கன்னு சொல்லுங்க.
இத புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வேலை செய்யணும். அம்மா, அடுத்தது தாதாஜி எப்பவும் ஒரே நிலை இருப்பார்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? யாராவது எதையாவது செய்ய சொன்னா உடனே செய்வார் நீங்க. ஆக்சுவலி இதே மாதிரி நடந்துக்குவார்னா எத்தனையோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா ப்ராக்டிக்கலா ப்ராப்ளம்ஸ்னு வந்துகிட்டே இருக்கு. அதாவது ஒருத்தர் கூட கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்யணும்னா, இல்லைன்னா நம்ம ஜூனியர்ஸ் கூட ஏதாவது டிசிஷன் எடுக்கணும்னாலோ, அப்ப அந்த சமயத்துல டிஸ்கஷனால இல்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்படி பண்ணணும்னு சொல்றாங்களே, அப்ப அந்த டயத்துல அவன் எடுக்கிற டிசிஷன் தப்புன்னு தோணுது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல இல்ல இதையே செஞ்சிடலான்னு தோணுது. இது செய்யக்கூடாது, இந்த டிசிஷன் தப்புன்னு தோணுது. இந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லுங்களேன். அப்ப நீங்க ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். டிசிஷன் தான் நமக்கு ஃபேவரட்டா இருக்கோ இல்லையோ, எந்த ஒரு டிசிஷனையும் ஏத்துக்கிற பக்குவம் உங்களுக்கு வரணும். ரெண்டத்தையும் அக்செப்ட் பண்ற மனநிலைமை உங்களுக்கு வேணும். சில சமயத்துல நாம் எடுக்கிற அந்த டிசிஷனை புத்திங்கிறது நடுவுல வந்தாலும் ஒண்ணும் ஆகாது. குழந்தைகளுக்குன்னு புத்தி கிடையாது, அவங்களுக்குன்னு எதுவும் தெரியாது. ரெண்டும் கான்ட்ராக்ஷனா தான் இருக்கும். குழந்தைங்களா இருந்தா அவங்களுக்கு நிச்சயம் புத்தி இருக்காது, பைத்தியம் தான் பிடிக்கும். அப்படின்னா எந்த ஒரு வழியில நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு ரிசல்ட்டையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு அப்படி இல்ல, சொல்றீங்களா? குழந்தைங்கன்னு சொன்னா ஈஸியா அத ஏத்துக்குவாங்கன்னு சொல்றேன். கவலையே படக்கூடாது. அது மட்டும் கிடையாது, நீங்க பிசினஸ்ல நல்ல வகையில வளரணும்னா இத பத்தி எல்லாம் நீங்க நிச்சயம் கவலையே படக்கூடாது. உங்களுக்கு இந்த குணம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒண்ணுதான் நடந்துகிட்டு இருக்கோம். ஒண்ணு புத்தி பேச்ச கேட்கணும், இல்ல ஞானம் சொல்ற வழியில நீங்க நடக்கணும். ஞானத்தோட வழியில நடக்கிறாங்களோ அவங்க நிச்சயம் பிசினஸ்ல வேலையில எல்லா இடத்துலயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இந்த புத்தி தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது. சாயா சாயா எழுதியிருக்காங்க, குரோதம், மானம், மாயை, லோபம் பெரியவங்க குணத்துல தான் வருது. நான் இந்த குணம் இல்லாதவளா இருந்துகிட்டு இருக்கேன். இது என்னன்னு எனக்கு கொஞ்சம் புரிய வைங்க. இந்த சின்னவன் பெரியவன் அப்படிங்கிற விஷயத்துல இந்த குரோதம், மாயெல்லாம் சின்னவங்கன்ற வகையில வந்துகிட்டு இருக்கு. பெரியவங்கன்ற விஷயம் பெருசா வருது. குரோதம், மானம், மாயை, லோபம் இதோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கோபம்னு ஒண்ணு வளர்ந்துட்டு அது பெருசா போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா குறைஞ்சு குறைஞ்சு ஒரு கட்டத்துல அது அப்படியே மறைஞ்சு போயிடுது. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, திடீர்னு அமைதி ஆயிடுவோம். அதோட எல்லாரும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருப்போம். கரெக்டு தான். இதுதான் நீங்க சொன்னது. கோபம் வரும், உடனே போயிடும். இந்த எண்ணங்கள் என்னைக்குமே ஆத்மா கவனிக்கும். அது இல்லாத வகையில தான் அது பாத்துக்கும். இது ரெண்டு ஆத்மா ஸ்வரூபமா தான் கருதப்படுது. அதாவது இந்த பெரியவன் சின்னவன் ரெண்டுமே வேண்டாங்கிற, ரெண்டத்தையும் ஈக்குவலா சரிசமமா பார்க்கணுங்கிற. ஒல்லி கிடையாது, குண்டு கிடையாது, நீளம் கிடையாது, அகலம் கிடையாது, உயரம் கிடையாது, குள்ளம் கிடையாது. ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். இதுதான் ஆத்மான்னு சொல்வேன். சரிம்மா. அம்ரத்லால், தரம்பூர். சின்னவங்கன்ற மனப்பான்மையில இருக்கிறதுக்கு இந்த எண்ணம் தங்க விடாம மனசுல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த எண்ணத்தை எப்படி விளக்குறதுன்னு சொல்லுங்க. இந்த எண்ணத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு யோசனை பண்ணுங்க. இந்த எண்ணத்துல இருந்துகிட்டே உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அது கான்ட்ராக்டரியா இருக்கே. இதை நீங்க தெரிஞ்சுக்குங்க. வெளியில வேணா பெரியவனா தெரியல, ஆனா உள்ளூர சின்னவனா தான் அவன் தெரியறான். இது இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு கூட சொல்லலாம். நீங்க தான் உங்க மனசுக்குள்ள எப்படிப்பட்ட எண்ணம் இருக்குன்றத அப்சர்வ் பண்ணணும், வாட்ச் பண்ணணும். உள்ளூர இருக்கிற நான் பெரியவங்கன்ற எண்ணம் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு தனி நிலையிலயும் நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே நிலையில இருங்க. நீங்க நார்மலா இருந்தீங்கன்னா போதும். இந்த பெரியவன் சின்னவங்கன்ற எண்ணம், அவமானப்படுத்துறது, மதிப்பு இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களா இருக்கு. இந்த விஷயத்துல மானம் மரியாதைங்கிறது எந்த விதத்துல இருக்குன்னா அதை நீங்க முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அகங்காரம் எங்க இருக்குன்னு பாருங்க, அப்பதான் இதுல இருந்து விடுதலை கிடைக்கும். வணக்கம்மா.
நீங்க ஆரம்பத்துல பெரியவங்கிற எண்ணம் இருந்தா ஒருத்தன் தானும் முழுகுவான், அடுத்தவங்களையும் முழுக வைப்பான்னு சொன்னீங்க. ஆனா ஒரு நல்ல குரன்னு ஒருத்தர் இருந்தா இருளிருந்து பிரகாசத்துக்கு ஒளிக்கு வர முடியும் இல்லையா? ஆக்சுவலா லிட்ரேச்சர் பிரகாரம் கொடுக்கறதுக்கு தனி அர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. லிட்ரேச்சர் மீனிங் என்னன்னா, நீங்க உங்க வழியில சக்தியோட சத்தியத்தோட இருக்கணும். டிக்ஷனரியோட மீனிங் கிடையாது. நீங்க தானாவே என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க செஞ்சுக்கலாம். யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். ரியலா பார்த்தா அதுதான். ஆனா இது கிடைக்கிறது கிடையாது. ஏன்னு சொன்னா குருன்னு யாருமே கிடையாது. அதனாலதான் தனக்கே ஒளி இல்லாத போது அடுத்தவங்களுக்கு எப்படி அவன் ஒளி தருவான்? புரிஞ்சுதாப்பா? உண்மையான குருங்கிறது தனி விஷயம். அது டோட்டலா தனியான விஷயம். புரிஞ்சுதா? இன்னொரு விஷயம், நீங்க இப்ப எம்பிபிஎஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்ப நீங்க ஆத்தியாத்ம டாக்டரா மாறிட்டீங்க. நீங்க எம்பிபிஎஸ் படிக்கும்போது யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்களோ, அதாவது ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர் எல்லாம் உங்களை இந்த லைனுக்கு ஏன் போறீங்கன்னு உங்களை தடுக்கலையா? இவ்வளோ படிப்பு படிச்சுட்டு முட்டாள்தனமா விட்டுட்டு போறீங்களேன்னு ஏதாவது சொன்னாங்களா? யாராவது உங்களை கேள்வி கேட்டாங்களா? யாரும் கேட்கல. ஒரு ஆர்வத்துல கேட்டேன், சாரி. நோ, இட்ஸ் ஆல் ரைட். யாரும் என்ன கேட்கவே இல்லை. அப்படின்னா நீங்க சொன்னபோது எல்லாருமே உங்களுக்கு ஃபேவரபிளா இருந்தாங்களா? எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சதும் பிஜி கோர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் எம்டி பண்ணேன். அதோட ஒரு ரெஸ்பெக்டோட தான் எல்லாரையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த டாக்டர் லைன்ல இருக்கிறப்ப நீங்க இல்ல, மட்டும் இல்ல, லைன் இல்ல. மாறி. அதாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த விஷயத்துல வெளியில இருக்கிறவங்களோட விவகாரமே எனக்கு இருந்தது கிடையாது. நம்ம உள்ள மனசுல இருக்கிறத நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது பிரபாவம் தானே. நாம தவறான காரியம் எதுவும் செய்யலையே, நல்லது தானே செய்ய நினைக்கிறோம். இது தப்பு இல்ல. குரோதம், மாயை, லோபம் இருக்கிறவங்க தான் தப்பு செய்வாங்க. இந்த எல்லா குணங்களும் இல்லாதவங்க நிச்சயமா நல்லதுதான் செய்வாங்க. ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா இருந்தா, அதாவது ஐசியூ ட்ரீட்மெண்ட் மாதிரி ஏதாவது இது வரைக்கும் யாருக்காவது பண்ணிருக்காங்களா? இல்ல, அவ்வளவா இல்ல. ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஏன்னா நான் தாதாஜி கிட்ட சேவை செய்யறதுக்கு போயிட்டேன். அவருக்கு சேவை செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவரே இந்த அலோபதியை ஒத்துக்க மாட்டேன்னுட்டாரு. அவருக்கு அவ்வளவா அதுல நம்பிக்கை இல்லை. மற்றபடி ஆயுர்வேதம், ஹோமியோபதி இதுலதான் நம்பிக்கை. அதை பத்தி நான் கொஞ்சம் படிச்சு வச்சிருந்தேன். இந்த நாலேஜ் அவருக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது. நன்றிம்மா. அம்மா வணக்கம்மா. அம்மா, எனக்கு அகங்காரமே இல்லைன்னு தோணுது. பரவாயில்லையே, இது ரொம்ப நல்ல விஷயம். அப்படின்னா நீங்க இங்கே தான் இருக்கணும், அங்க உட்காரக்கூடாது. இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் எதையும் காம்படிஷனா நினைக்கிறது இல்ல. நான் எதை பண்றேன்னு நினைக்கிறேனோ அதை நானே பண்ணிக்கிறேன். இந்த சரி, சரி, அகங்காரம் நான் பண்றத பண்ணிக்கிறேன், நீ பண்றத பண்ணிக்க. நான் யார்கிட்டயும் போய் தகராறு பண்ண மாட்டேன். அப்படியே யாராவது என்கிட்ட தகராறு பண்ணாலும் நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இல்ல, நான் உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்களேன். ஒரு லேடி ஒரு புடவை வாங்கினா நாமளும் அதை வாங்கணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நான் செய்யறது இல்ல. இதுல காம்படிஷன் வச்சுக்கிறது இல்ல. என் மனசு என்ன சொல்லுதோ அதையே தான் நான் செய்வேன். இது இல்லாம அகங்காரம்னு சொல்லுவாங்க. ஐ மீன் காம்படிஷன். காம்படிஷன் ஒரு விதத்துல அது நல்லதுதான். இருந்தாலும் மத்த எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அதுல காம்படிஷன் வருமே. அப்படின்னா அகங்காரம் எப்படி வருது? நான் ரொம்ப அறிவாளி, என் புருஷனுக்கு முன்னால அறிவாளி, அவருக்கு எதுவுமே புரியாது, அவருக்கு எதுவும் தெரியாது, அவருக்கு சேமிக்க தெரியாது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவருக்கு சேமிக்கிறது மட்டும் தெரியவே தெரியாதுன்னு சொல்லுவாங்க, சமாளிக்க தெரியாது, எல்லாம் என்கிட்ட தான் அவர் கத்துக்கணும், எவ்வளவு சொன்னாலும் கத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்படி நான் சொல்றதே இல்ல. ஏன்னா அவரு என்ன செஞ்சாலும் சரின்னு தான் சொல்றேன். ஏன்னா என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். இது ஞானத்தினால வந்த எண்ணம். ஆமா, ஞானத்தால. ஞானம் வளர்ந்துட்டாலே இந்த எண்ணம் உங்களுக்கு தானா வளர ஆரம்பிச்சிடும். முதல்ல வேற மாதிரி இருந்தேன். இதுதான் ஞானத்தோட பெருமைன்னு சொல்லுவாங்க. முதல்ல அவர் என்ன பண்ணாலும் அவரை திட்டுறது, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கோச்சிப்பேன்.
இப்பெல்லாம் அவர் என்ன பண்ணாலும் எதுவுமே சொல்றது இல்ல, ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல, அப்படியே ஏத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அவர் நிம்மதியா இருப்பாரு. இந்த பெரியவங்கள பத்தி பேசுனீங்க இல்லையா, இது சில சமயங்கள்ல 2-3 விஷயங்கள நம்மளையும் மீறி வந்துடுது. அப்புறம் பார்த்தா நிலைமையே மாறிடுது. இதுதான், இப்படி நடக்கிறதெல்லாம் சகஜம் தானே. யாரு நான் தான் பெரியவன்னு மேல போறானோ அங்கிருந்து ஒரேடியா கீழே விழுந்துருவான். கீழே இருக்கிறவன் மேல உச்ச கட்டத்துக்கு போய் அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுறான். கீழே இருக்கிறவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அதனால அவனுக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? அவனுக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா அவன் சேஃப் சைட்ல தான் இருக்கான். நீங்க இப்போ சொன்னீங்கல்ல, தாதாஜி உங்களையே சிஷ்யா வச்சுக்க சொன்னாருன்னீங்கல்ல, அந்த மாதிரி பண்ண நினைச்சாலும் எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது. ஏன்னா நீங்க தான் உங்க ஹஸ்பண்டையே சிஷ்யனா வச்சிட்டு இருக்கீங்களே, கூட 2 பசங்க வேற. நீங்க குருவாயிட்டீங்களே வீட்ல. நான் இப்ப என்ன சொல்றேன்னா அதைத்தான் நீங்க செய்யணும். இத்தனை மணிக்கு எழுந்துருங்க, இத்தனை மணிக்கு சாப்பிடுங்க, இத்தனை மணிக்கு தூங்குங்க, இப்படிதான் நீங்க வீட்ல ஆர்டர் போடுறீங்க. ஞானம் வாங்கினதுக்கு அப்புறம் அப்படி செய்யறது இல்ல. நீங்க சொன்னா சரி, நான் கேட்டுக்கிறேன். நான் எப்பவும் உங்க சொல்படி நடக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் நல்லா இருக்கணும். நிச்சயமா நான் ஆசீர்வாதம் பண்ணிடுறேன். அம்மா, தாதாஜி என்ன சொல்லிருக்காருன்னா, பெரியவருங்கிற எண்ணத்துல இருந்தா எப்பவும் சேஃப் சைடு தான். அதான் இப்ப சொன்னேனே, நான் தான் பெரியவன் சொல்லி எவன் மேல போறானோ அவன் மேல இருந்து ஒரேடியா கீழே விழுந்துருவான். சின்னவன் சொல்றவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சேஃபா தான் அவன் இருப்பான். அவனுக்கு பயமே வேண்டாம். அவன் சேஃப் சைட்ல தானே இருக்கான். அவரோட சந்தோஷம், ஆனந்தம் எல்லாமே அவர் நினைச்ச வகையில இருந்துகிட்டு இருக்கோம். எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. புரிஞ்சுதாப்பா? பகவான் தாஸ். Any satisfied man can progress or not if you don't compete with anyone. அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுப்பா. யார் ஒருத்தர் சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்களோ அவங்க நிச்சயம் சந்தோஷமா தான் இருப்பாங்க. இயற்கையிலேயே திருப்தி இருந்தா சந்தோஷமா இருப்பாங்க. இது நிச்சயமா மாறாது. இப்படி இருக்கிறவங்களுக்கு யாரோடையும் போட்டி மனப்பான்மைங்கிறது அப்படி வராது. இது இந்த வழியை நான் உண்மை இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவரோட முயற்சியில தான் முன்னுக்கு வராரு. நீங்க எனக்கு போட்டின்னு நினைக்கிறீங்க, அதனால முன்னேறிட்டாருன்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது இல்ல, ஒருத்தருக்கு எல்லா விஷயங்கள்லயும் சாட்டிஸ்ஃபைடா இருக்காருன்னா இது நல்ல விஷயம்தான். ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? நமக்கும் சந்தோஷம், நம்மளால அடுத்தவங்களுக்கும் சந்தோஷம். உங்களோட வாழ்க்கையில என்ன நல்லது நடந்தாலும் அது நீங்க செஞ்சாதானே முடியும். நிச்சயமா அது உங்களை செய்ய விடாது. அதுதான் நியதி. இன்டர்னலி, அதாவது ஆட்டோமேட்டிக்கா ப்ராக்ரஸ் ஆயிடுவாங்களா? நிச்சயமா ஆயிடுவாங்க. ஆகணும் இல்லையா? வித்தவுட் காம்படிஷன். வித்தவுட் காம்படிஷன் தான் இன்னும் நல்ல விஷயம் தான். ஆமா. வித்தவுட் டென்ஷன்ஸ், வித்தவுட் காம்ப்ளிகேஷன்ஸ். தேங்க்யூ. காம்படிஷன் இல்லைன்னா உள்ளூர எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லைன்னு நினைச்சேன். நினைக்கலாம். காம்படிஷன் இருந்தா பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை தான். வளரவும் மாட்டான், வளர விடவும் மாட்டான். இது ஒண்ணுதான் அவன் மைண்ட்ல. காம்படிஷன் மட்டும்தான் அவனோட மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க எப்படி மனப்பான்மையில இருக்கீங்களோ அதே மனப்பான்மையோட நாங்களும் இருக்கணும்னு தோணுது. இது நிச்சயிக்கப்பட்டது. இந்த காம்படிஷன் தேவையானது தானே? இது நிச்சயிக்கப்பட்டது. இந்த காம்படிஷன் சாஸ்வத காம்படிஷன் கூட சொல்லலாம். போட்டி தானே. எவ்வளவு போட்டி போடணுமோ போட்டுக்கோங்க. அப்படியே நான் உங்களோட காம்படிஷனுக்கு வந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் நேர்ல வந்தாதான் உங்களுக்கு ப்ராப்ளமே. தேங்க்யூம்மா. அம்மா வணக்கம்மா. அம்மா, என்னோட கேள்வி இதுதான். தாதாஜி கிட்ட ஞானம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்மள மாதிரி எல்லாருக்கும் ஞானம் கிடைக்கணும்னு தோணுது. ஏன்னா நமக்கு கிடைக்கிற அமைதி எல்லாருக்கும் கிடைக்கட்டுமே. இந்த ஒரு மனபாவனை எப்படி வந்தது? இப்படி ஒரு பியூர் மனபாவனையோட இருக்கிறது முடியுமான்னு சொல்லுங்களேன். இப்படி ஒரு மனப்பாவனையே பியூரிட்டின்னு தான் சொல்லணும். எந்த பொருள் மேல நமக்கு பற்றுதல் இல்லையோ, ஆசை இல்லையோ, எந்த பொருளும் நமக்கு தேவையே கிடையாது, அதனுடைய மதிப்பும் தேவை கிடையாது. யாரும் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். யாரும் நமக்கு சிஷ்யர்களை வேண்டவே வேண்டாம். பணம் தேவை கிடையாது, சிஷ்யர்கள் வேண்டாம், எதுவுமே வேண்டான்னு நமக்கு நினைக்க தோணிடும். புகழ் மேல நமக்கு பற்றுதலே இருக்காது. பியூர் மனபாவனையோட நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா அது போதும்.
எனக்கு என்ன சுகம் கிடைக்குதோ அது அடுத்தவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கணும். ஏன்னா ஞான தீட்சை வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த உலக துக்கங்களை அனுபவிச்சுட்டு தானே இருக்கீங்க. இந்த அனுபவங்கள் உங்களோட கவனத்துல இருந்துகிட்டு தான் இருக்கும் இல்லையா? இதை நீங்க மறந்துட்டீங்களா? இதுதான் உங்களுடைய கவனம். இந்த ஒரு காரணத்தினாலதான் உங்களுக்கு உள்ளூர இந்த பாவனை வந்துகிட்டு இருக்கு. 2 மணி நேரத்துக்கு முன்னால நாம ஞான தீட்சை வாங்கிட்டோம். இந்த 2 மணி நேரம் எவ்வளவு முக்கியமானது. ஞான தீட்சை வாங்கி எவ்வளவு மாற்றங்கள் நிகழுது, துக்கங்களும் போயிடுச்சு. எவ்வளோ சிம்பிள், எவ்வளோ ஷார்ட்கட். இது ஏன் எல்லாருக்கும் கிடைக்க கூடாது? நம்ம உறவுக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்காக நம்ம மனபாவனை, ஐயோ நாம இந்த கஷ்டத்துல இருந்து விலகி இருக்கணும்னு அப்படின்னு நினைக்க தோணும். சில பேரை பார்த்தா நம்மளை விட துக்கமா இருக்காங்க. இதே துக்கத்தோட தான் நாமளும் கொஞ்ச நாள் இருந்தோம். ஞான தீட்சை வாங்கினதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணோம். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நாம கண்கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்க டிவி பார்க்கும்படி சொல்றோம், அப்ப கூட அவங்க பார்க்கும்போது ஒன்றும் ஃபீல் பண்ற மாதிரியே தெரியல. அப்ப கூட நீங்க இனிமே உங்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் பவர்ஃபுல்லா ஆக்குங்க. நான் எவ்வளோ பியூரிட்டில இருந்து தான் பவர் வரும் இல்லையா? நாம எங்க இம்பியூரிட்டியா இருக்கோம்னு கண்டுபிடிங்க. நான் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், இந்த மாதிரி இருந்தா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கும்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். நிறைய வழி இருக்கு, குடும்ப வாழ்க்கை ஈஸி ஆயிடும், ஞான தீட்சை வாங்கினா இதெல்லாம் நடக்கும்னு எவ்வளவோ சொன்னாலும் கேட்கறது இல்ல. நம்மளை பத்தியே தான் நினைக்கிறாங்க. இது எப்படி நடக்கும்? அது இல்ல, நீங்க சொல்றது உண்மை இல்லைன்னு அவங்களுக்கு தோணுது. அது எப்படி உண்மை இல்லைன்னு ஆகும்? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. 2 மணி நேரத்துல ஞான தீட்சையா? இப்படிதான் பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமான்னு கேக்குறாங்க. நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். 2 மணி நேரத்துல உங்களுக்கு இங்க வந்து ஒரு நல்ல ஞான தீட்சை வாங்குறதுல என்ன நஷ்டம்னு தான் கேக்குறேன். நான் யாருக்கிட்டையும் பணம் வாங்குறது கிடையாது, ஃபீஸ் கிடையாது, எதுவும் இல்ல. அனுபவப்படுறவங்க நல்ல சிந்தனையோட, பியூர் பாவனையோட, நல்ல மனசோட பிராப்தம் அடையணுங்கிற பாவனையோட இருங்க. அதுக்கப்புறம் இதோட விளைவு என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இது எவ்வளவு நல்ல விஷயம்னு தெரிஞ்சுக்குவீங்க. யாருக்காவது இதை பத்தி நாங்க சொல்லும்போது, நாங்க அம்மா கிட்ட ஞான தீட்சை வாங்கிட்டோம்னு சொல்லும் போதும், அப்புறமா எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு அவங்க கிட்ட சொல்லும் போது உள்ளூர மனசார சந்தோஷ பாவனையோட சொல்லுங்க, அமைதியா எடுத்து சொல்லுங்க. ஆர்டர் போடாதீங்க. ஆர்டர் பண்ற மாதிரி சொன்னா கூடவே அகங்காரம் வந்து நிக்கும்.